அடுத்த ஒரு சகோதரர் நாகரோ எழுதி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. திருமணத்தில் பூமாலை போடுவது, ஸ்ப்ரே அடிப்பது, தங்க நகை போடுவது இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா மணமக்களுக்கு? மற்றபடி இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இஸ்லாமிய திருமணத்தை பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இஸ்லாமிய திருமணம் என்பது மிக மிக எளிமையான திருமணம். முதல் நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே, குறிப்பா தமிழகத்திலே திருமணம் என்ற பெயரில் என்ன நடக்கின்றதோ இது இஸ்லாமிய திருமணம் அல்ல. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இது இஸ்லாமிய திருமணம் அல்ல. அப்ப இஸ்லாமிய திருமணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திருமணம் என்பது மிக மிக எளிமையாக நடத்தப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பள்ளிவாசலில் வைத்து பகிரங்கப்படுத்துங்கள், அவ்வளவுதான். திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம். உதாரணமா, நான் ஒரு வீடு வாங்க போறேன், நான் ஒரு வீடு வாங்குறேன், இன்னொருத்தர் வீடு விற்கிறாரு. இப்ப எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். நான் இந்த வீட்டை இந்த விலைக்கு வாங்கிக்கிறேன், இத்தனை மாசத்துக்குள்ள பணத்தை கொடுத்துறேன், எனக்கு நீ உன்னுடைய வீட்டை எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும், அந்த வீட்டுடைய அளவு இவ்வளவு, நீளம் இவ்வளவு, அகலம் இவ்வளவு, இது ரெண்டு பேரும் வர ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் அக்ரிமெண்ட் போட சைன் பண்றோம், அவ்வளவுதான். இதே மாதிரி ஒரு வேலைக்கு போறேன், ஒரு தொழிலாளிக்கு முதலாளி நடக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். இதை பெரிய கல்யாண மண்டபத்தை வச்சு பெரிய விமர்சையா பெரிய டாம்பிகமா செய்வோமா? இது அக்ரிமெண்ட், அவ்வளவுதான். இதே மாதிரிதான் இஸ்லாத்தை பொறுத்தவரை திருமணம் என்பது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒப்பந்தம் என்பதனால் இதை பள்ளிவாசலில் வைத்து நடத்துங்கள், பகிரங்கமாக நடத்துங்கள். இது மட்டும் தான் ரசூலுல்லாஹ் சொன்னது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பள்ளிவாசலில் வைத்து நடத்துங்கள், பகிரங்கமாக நடத்துங்கள், அவ்வளவுதான். மற்றபடி இது ஒரு வீடு வாங்குற மாதிரியோ, ஒரு இடம் வாங்குற மாதிரியோ, அல்லது ஒரு வேலைக்கு போற மாதிரியோ, ஒரு அக்ரிமெண்ட் போற மாதிரியோ, இது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம், அவ்வளவுதான். இதை போய் நம்ம பெரிய அளவில் டாம்பிகமா ஒரு பெரிய மண்டபத்தை பிடிச்சி அதுக்கு பெரிய ஜோடனைகள் பண்ணி அதுக்கு பெரிய மாப்பிள்ளைக்கு மாலையா போட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளையா போட்டு குர்பானி கடாவா அதுக்கோ போறாங்க மாப்பிள்ளை பொண்ணையும் மாலை போடுறதுக்கு. நாங்க தமிழக கலாச்சாரம், தமிழக குறிப்பா முஸ்லிம் அல்லாத மக்களுடைய கலாச்சாரம் என்னவென்றால் கல்யாணத்துக்கும் மாலை போடுவாங்க, கருமாதிக்கும் மாலை போடுவாங்க, மாப்பிள்ளைக்கும் மாலை போடுவாங்க, மையத்துக்கும் மாலை போடுவாங்க. இது அவருடைய கலாச்சாரம். அப்ப மாப்பிள்ளைக்கு மாலை போடலாம்டா, மையத்துக்கு மாலை போடுங்க. அதனால சகோதரர்களே, இஸ்லாமிய முறைப்படி திருமணம் என்பது மாலை போடுவதோ அல்லது நகை தங்க நகை அணிவது அது இதோட பெரிய ஹராம். மாலை போடுவது மாற்றவுடைய கலாச்சாரம். மாப்பிள்ளைமார்களுக்கு தங்க மோதிரம் போடுறது, தங்க வாட்ச் போடுறது, தங்க செயின் போடுறது அது மிகப்பெரிய ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக ஹராமாக்கப்பட்ட ஹராம். அதனால இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணி இஸ்லாமிய திருமணம் என்பது மிக மிக எளிமையா இருக்கணும், பள்ளிவாசல் வச்சு நடத்தணும், பகிரங்கமா நடத்தணும். இதுதான் இஸ்லாத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திற்கு சொன்ன வழிமுறை. இதை தவிர மாப்பிள்ளைக்கு மாலை போடுறது, டாம்பிகம் பண்றது, பெரிய மண்டபம் பிடிக்கிறது, வீடியோ எடுக்கிறது, ஆர்ப்பாட்டம் போடுறது, குதிரை ஊர்வலம் நடத்துறது, மாப்பிள்ளை ஊர்வலம் நடத்துறது, பட்டாசு வெடிப்பது, பேண்டு வாத்தியம் வைப்பது, இவை அனைத்துமே ஹராம், மார்க்கத்தில் அனுமதி இல்லை.